அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே நீளமும் தூரமும் தொடர்பான ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவானது ஏ பி ஆகிய இருவர் ஓரிடத்திலிருந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றனர். ஏ என்பவர் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலும் பி என்பவர் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணம் செய்கின்றனர். 2 மணித்தியாலத்தின் பின்னர் இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 2 மணித்தியாலத்தின் பின்னர் இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? இதனை 2 வழிமுறைகளிலே இந்த வினாக்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒரு அடிப்படையான ஒரு வினா. நீளம் தூரம் தொடர்பாக நேரங்களோடு தொடர்படுத்துகின்ற ஒரு அடிப்படையான வினா. இதனை 2 வழிகளிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். முதலாவது விடயமாக இருவருடைய வேகங்களும் உங்களுக்கு தெரியும். ஏ என்பவர் 3 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு 3 கிலோமீட்டர் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலத்திலே அவர் 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்வர். பி என்பவர் மணிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலத்திலே அவர் பயணிக்கக்கூடிய தூரமாக 5 கிலோமீட்டர் காணப்படும். 2 நபர்களுடைய வேகங்களும் எங்களுக்கு தெரியும். அதனை வைத்துக்கொண்டு 2 மணித்தியாலத்தின் பின்னர் இருவருக்கும் இடையிலான தூரம் என்னன்னு சொன்னால் இருவரும் ஒரே இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் வேகங்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டு காணப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக 2 நபர்களுக்கும் இடையில் இடைவெளிகள் காணப்படும். ஒரே வேகமாக இருந்தால் அவர்கள் ஒரே இடத்திலே பயணித்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வேகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பதனால் 2 நபர்களுக்கும் இடையிலே தூரங்கள் வேறுபட்டு காணப்படும். அதனை பார்ப்போம். 2 மணித்தியாலத்தின் பின்னர் இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு என்பது வினா. 2 மணித்தியாலத்திலே ஏ என்பவர் பயணிக்கக்கூடிய தூரமாக இவருடைய வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர். எனவே 2 மணித்தியாலத்திலே ஏ என்பவர் 6 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்திருப்பார். பி என்பவருடைய வேகமாக மணிக்கு 5 கிலோமீட்டர். எனவே 2 மணித்தியாலத்திலே பி என்பவர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்திருப்பார். இவர் 2 மணித்தியாலத்திலே 6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்றிருப்பார். பி என்பவர் 10 கிலோமீட்டர். இருவருக்கும் இடையிலான தூரங்களை பார்க்கின்ற போது 10 இருந்து 6 கழிக்கின்ற போது இருவருக்கும் இடையிலான தூரம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இருவருக்கும் இடையிலான தூரம் 4 கிலோமீட்டராக அமையும். இது ஒரு வழிமுறை. அதே நேரம் இன்னொரு வழிமுறையிலே நாங்கள் செய்து கொள்ளலாம். எவ்வாறு என்று சொன்னால் இருவருடைய வேகங்களுக்கும் இடையிலான வித்தியாசம். இருவருடைய வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம். ஏ என்பவர் 3 கிலோமீட்டர் வேகம், பி என்பவர் 5 கிலோமீட்டர் வேகம். இருவருடைய வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். 5லிருந்து 3 கழிக்கின்ற போது 2. இருவருடைய வேகங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 2 கிலோமீட்டர். எத்தனை மணித்தியாலத்தின் பின் இருவருக்கும் இடையிலான தூரம் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். 2 மணித்தியாலத்தின் பின் இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு என்பது வினா. எனவே இந்த வித்தியாசத்தினை 2 பெருக்க வேண்டும். 5 கிலோமீட்டர் வேகம் பி என்பவருடையது, 3 கிலோமீட்டர் வேகம் ஏ என்பவருடையது. 2 நபர்களுடைய வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2. இதனை 2 மணித்தியாலத்தின் பின் இருவருக்கும் இடையிலான தூரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த 2 மணித்தியாலத்தை எடுத்து இங்கே பெருக்குகின்றேன். இந்த வித்தியாசம் 2, 2 மணித்தியாலத்தின் பின்னர் இருக்கக்கூடிய அந்த மணித்தியாலத்தினுடைய அளவு 2. ஆகவே எங்களுக்கு இருவருக்கும் இடையிலான தூரம் இவ்வாறு கிடைக்கும். இதில் 2 பெருமானங்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே நான் செய்த இந்த செய்கை முறையினுடைய விளக்கத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது எடுத்துக்கொண்ட இந்த 2 என்பது 2 நபர்களுடைய வேகத்திற்கான வித்தியாசம். அடுத்து பெருக்கிய இந்த 2 என்பது 2 மணித்தியாலத்தின் பின்னர் இருவருக்கும் இடையிலான தூரம் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வித்தியாசத்தினை நான் 2 பெருக்கிக் கொள்கின்றேன். 3 மணித்தியாலத்தின் பின்னர் இருவருக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு என்று சொன்னால் 3 பெருக்கி பார்க்க வேண்டும். இந்த வித்தியாசத்தை 3 பெருக்குகின்ற போது நேரடியாக விடயங்களுக்கு கிடைக்கும். எனவே 4 கிலோமீட்டர் வித்தியாசம், 4 கிலோமீட்டர் தூரத்திலே ஒருவருக்கொருவர் இடையிலான வேறுபாடு காணப்படும். ஆகவே 2 வழிமுறைகளிலே இந்த வினாவை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த 2 வழிமுறைகளிலும் செய்து பாருங்கள். இது ஒரு நீளமும் தூரமும் தொடர்பாக நேரங்களோடு தொடர்படுத்துகின்ற ஒரு வினா. இது ஒரு அடிப்படையான வினா, இலகுவான வினா. இதனுடைய ஆரம்ப விடயங்களை எவ்வாறு செய்கின்றோம் என்கின்ற அந்த விடயங்களை நன்றாக மீண்டும் மீண்டும் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.